இப்போ வந்து நிவாரணம் அதுகள் மற்ற அடிப்படை இதுகள் ஒன்றும் இல்லாமல் நோயில் மிகவும் ஒரு கசத மத்தியில் வாழ்ந்துட்டு எதிர்காலத்தில் இப்படி இன்னும் இந்த மாதிரி போகுது கடவுள் சித்தம் கிடையாது அந்த கண்டுபிடிங்க இருக்குது நோயெல்லாம் மிகவும் தவிச்சு கொண்டிருக்கிறோம். வேலைகளுக்கு போய் செய்கிறதுனால எங்களுக்கு சுயதொழில் முயற்சிருந்தா ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு ஒரு ஒரு கவலை வேதனையாக இருக்குது. யாருடைய உதவியும் சில உதவிகள் ஒன்றும் கிடைக்க போகிற இதுகளில் வந்து நாங்கள் போய் காய்ச்சாலும் கூட தட்டுப்படும் வசந்தத்தில் வந்து எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களும் கிடைக்கப்படவில்லை. அப்போ அதெல்லாம் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை காய்ச்சாலும் கூட அது செய்தாரம் சொல்லி கொண்டு செய்தவாடி இல்லை. அப்போ நாங்கள் யார்கிட்ட சொல்கிறோன்னு சொல்லி நாங்கள் எங்கள் கவனத்திலேயே நாங்கள் அடைக்க கொண்டு பார்த்தோம். இந்த கடைசி இறுதியில் வந்து நாங்கள் இந்த முன்பகுதியோடு திரும்பி போயிட்டோம். அதே நேரம் வந்து அங்கே இந்த வாண்டாக்குகள் இது நடந்த போது வந்து நாங்கள் கண்ணில் கண்ட விஷயம் வந்து யாரும் இல்லாத போது மரணமாக கிடைக்க நாங்கள் கொண்டு போய் அவர்களை அடக்கம் செய்து அந்த இடத்துல வந்து அதில் கொண்டு அந்த பொடியில் கொஞ்சம் அடக்கம் பண்ண இல்லாமல் இருந்தால் கூட வச்சுக்க நாங்கள் கொண்டு நடக்க வேண்டியதான். அந்த விஷயத்தை கண்டதற்கான உயர்ந்தது மறுபடி எங்களை இந்த அப்படி போய் இயல்பாக இழந்து போய் வந்து சரியாக துன்பப்பட்டாங்க. நாங்கள் எங்களை பிள்ளைகள் இந்த இது உடம்பு கூட பிள்ளைகள் மனைவி எங்கள் குடும்பத்தில் உடம்புல கூட எடுக்க இல்லாமல் நாங்கள் கூட 3-4 நாள் சாப்பாடு நாங்கள் போய் கடைசியாக சரியாக 4 நாள் போய் 10 மணிக்கு நாங்கள் எங்களை இருப்பிடத்தில் போய் சாப்பிட்டாங்க. அந்த இதில் வந்து வாழ்க்கையில் மறக்கிறாங்க. அதில் இந்த பிள்ளைகள் வந்து அங்கே போயிருந்தாங்க சாப்பிடல அளவுக்குள்ளே போயிருந்தாங்க. பிள்ளைகளை அவ்வளோ பார்த்து பசியை பாட்டு வந்து வாடிட்டார்கள். அவர்கள் சாப்பிட விடுகிறேன். அது பிறகு இப்போ ஓரளவுக்கு அந்த இடத்துல நாங்கள் சொல்லலாம். நிவாரணம் முந்தி நாங்கள் மூலவத்தை வந்த பிறகு நிவாரணம் கிடைக்க பெற்று கொண்டிருந்தது. இந்த அதுக்கு பிறகு இப்போ இடையில இப்போ நிறுத்தப்பட்டுள்ள நிவாரணம் நிறுத்தப்பட்டின பிறகு எங்களுக்கு அன்றாட வாழ்க்கை ஜீவியம் மிகவும் கடுமையாக கஷ்டமாக தான் இருக்கிறது. இப்போ நாங்கள் 4 வேலை போய் சில இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையை முன்னெடுக்கல் போது மிக கஷ்டமாக கடுமையாக தான் இருக்குது. இப்போ கல்யாணமான வீடு வந்து போடப்படுத்து இருக்கிறது. ஆனால் மற்ற வீடுகளில் இதுகள் வந்து இன்னொரு மொழி ஒன்று தெரியாது. இந்த அப்படி செய்தார் நாளைக்கு செய்தாரம் இப்படி வாரமாக செய்தாரம் அப்படின்னு காலத்தழுத்து அடிச்சு போய் செய்தார் நோக்கமே இல்லை. அப்படி இருக்கும். அடுத்த மார்கழி மாதம் இந்த மலைக்கெல்லாம் நாங்கள் எடுப்போம் சொல்லி எங்களுக்கு இப்போ நம்பிக்கை. 95 இடம்பெயர்ந்தது. இடம்பெயர்ந்தே காலிக்கடலில் அவர் மோசம் பண்ணுவார். இந்த தொடுகை போட்டாருக்கு மோசம் பண்ணுவார். நாங்கள் அதோட இங்கே வந்து சொந்தமாக காணி வந்து இங்கே இருந்து உழைச்சி சாப்பிட்டுங்க. நாங்கள் இப்போ பிரச்சனையோட இங்காலேயே இருக்கிறோம். மறுபடிக்கிறதுக்கு திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு சொந்தமாக காணி இருக்குது. இப்போ உழைப்புகள் அதுகள் எல்லாம் கஷ்டம். வேலை செய்யலாத நிலை முந்தி நான் வந்து வேலை செய்யணும் ஒப்படைக்காத இல்லை வேலை செய்யணும். பிள்ளைகளும் வேலை செய்கிறது. ஒரு பிள்ளைகள் படிச்சுட்டு இப்போ 3C எடுத்து இருக்கிறா. இப்போ பேசிகள் படிக்கன்னு இருக்கிறான். மற்றவா படிப்பில்லை. இங்கிலீஷ் இங்கிலாம் படிக்கிறான். செயல் விழுந்து அவாக்கு முதலும் அந்த விழுந்த கைதான் முதல் இயலாத கைதான். திரும்பவும் கையில் சின்ன காயம் அடைஞ்சாரு. அது பீஸ் போட்டது. நான் எனக்கு வயிற்றுல விடத்தில் கொட்டு அதுக்கு அப்புறம் இந்த கால் நடக்கலாமல் இப்போ அந்த வீங்கி கண்டு வெறும் கால் நடக்கலாமல் வெறும் உழைப்புக்கு போயில்லாத நிலையிலே இருக்கிறேன். கஷ்டமான நிலையிலே இருக்கிறேன். கிராமத்தில் வந்து எங்களுக்கு இந்த உதவி என்ன செய்தாண்டா 20 கோழி குஞ்சு கிணத்து திட்டம்னு சொல்லி அதுக்கு 20,000 அந்த வேத கிணறு இன்னும் கட்டையெல்லாம் மண் கிணறு தான். பிரிஞ்ச கிணத்துலாம் தண்ணி இல்லையாண்டு இருக்கிறோம். கஷ்டம் நிலைமையில வாழ்ந்தாண்டு இருக்கிறோம். மறக்கல சம்பவம் நிறைய இருக்கு. ஆனால் அதை இதை சொல்றது எல்லாத்தையும் மறக்கலாம தான் இருக்கு. கடைசியா செல் வர நாங்கள் விழுந்து ஒழும்பி போய் தண்டா அப்புறம் ராணுவம் தான் எங்களை கொண்டு போனதாங்கால கடைசியில் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து ஹாஸ்பிட்டலால் வந்து முகாமுக்கு அனுப்பி முகாம்லேருந்து ரிலீஸ் ஆகி இங்கே வந்திருக்கிறோம். நோயாளப்பட்டியலில் செட்டுவத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தேன். நாங்கள் முகாமுக்கு நான் காயப்பட்டோன்னே எனக்கு அது தெரியாது தானே. என்ன தூக்கினதான் தெரியும் எனக்கு. பக்கத்தாக்கள் தருவினாண்ட இருந்தால் என்ன தூக்கினது மட்டும் எனக்கு தெரியும். தூக்கி சரத்தால் இழுத்து கட்டி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது. மாத்தனல்லேருந்து முகாமுக்கு போயிருந்து கொடுத்து நாங்கள் கஷ்டப்பட இல்லை. முகாமில் நல்ல சாப்பாடு நல்ல தண்ணிங்களை செய்ய எல்லா வசதியும் அந்த நாங்கள் நோயாளர்ன்னு சொல்லி செய்து வந்திருந்தோங்க. இங்கே வந்தால் இப்போ கஷ்டப்படும். திருப்பி மீளுடிக்கிறதுக்கு வந்தால் சரியா கஷ்டப்படும். என்னென்னு சொன்னால் பொருளாதார வசதிகள் எல்லாம் இப்போ இல்லை தானே. எந்த பொருளும் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நாங்கள் தோட்டஞ்ச பம்முகள் இல்லை. சொந்தமாக இருந்த பொருள் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் ஒன்று இப்போ அரிசிகள் மாச்சி அதண்ட எல்லாம் விலையா இருக்கு. முன்ன அந்த விலை விற்க இல்லை. எல்லாம் விலை உழைப்பு இல்லாமல் எல்லா விலையும் எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்றேன்னு சொன்னால் 3 பொம்பளை பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க உடுபடவே யோசிச்சு பாருங்க. அது நிலைமை கஷ்டம் தானே எங்களுக்கு.
வீட்டு செய்யறதுக்கு சராசரி இப்போ ஒரு நாளைக்கு 1500 ரூபா இல்லாட்டி செய்விக்க இயலாது. அதனால தேங்காய் 6 ரூபா 50 ரூபா, அரிசி 65 ரூபா 60 ரூபா. மண்ணெண்ணெய் அப்படி விலை 28 ரூபா வித்த மண்ணெண்ணெய் இப்ப 68 ரூபாயாக்கும். 68 ரூபா அன்றைக்குள்ள கஷ்டம் தானே. வீடு கிட்டத்தட்ட மின்னம் பெற இல்லை, பெருமன்னு சொல்லி இருக்கணும், மின்னம் பெற இல்லை. ஏன்னா நாங்களை கட்டி கொள்ள வசதிகள் இல்லை தானே. அப்ப இந்த கட்டித்தார வீடுகள்லாம் போட்டு தருவின நினைக்கிறேன். எங்களுக்கு வேற இல்லை, உங்களுக்கு கட்டம் வந்தது எங்களுக்கு இன்னும் வேற இல்லை. அடுத்த இடத்துல எங்களுக்கு வேறமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வேறத்தானே வேணும் வாட்டுதாங்க. அதனால ஆக கவலையா இருக்கு. முந்த நாளும் போய் யாழ்ப்பாணம் 1500 ரூபா மருந்து சாப்பாட்டுக்கு இருந்த காசை கொண்ட மருந்து கொடுத்துட்டு வந்து இன்றைக்கு சக்கரை புக்கை காய்ச்சினாங்க காலமே. அந்த புக்கை பச்சரிசி இருந்தது, பயிறுங்கள் இருந்தது, வளவுக்க போட்ட பயிறு தானே. 4 முட்டை கொண்டா கொடுத்துட்டு சக்கரை வந்தீங்கண்டா. எங்களுக்கு இங்கே போதிய அளவு வந்ததா இல்லை. வந்ததில் முதல் வந்து 3ஆம் மாதம் 19ஆம் தேதி வந்த நாங்கள் 7ஆம் மாதம் நிவாரணம் நிப்பாட்டியாச்சு. 9 மார்கழி மாதத்தோட நிவாரணம், மார்கழி கையோட நிவாரணம் நிப்பாட்டியாச்சு. நிவாரணம் நிப்பாட்டினா கஷ்டம் தானே எங்களுக்கு. நாங்கள் இப்ப இல்லை, நாங்க 82ஆம் ஆண்டுலேருந்தே பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறோம். சரி, பவுனியா சட்டுலத்திலேருந்தே பாதிக்கப்பட்டு 95ஆம் ஆண்டு புங்குடுதி போய், புங்குடுதியிலேருந்து 91ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து, 91ஆம் ஆண்டுலேருந்து 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலேருந்து இடம்பெயர்ந்து, யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே கிளிநொச்சிக்கு வந்து, கிளிநொச்சியிலேருந்து ஆனவன் நேரி கோட்டகட்டி ஊடாக போய் கந்தபுரத்தில் இருந்து, கந்தபுரத்தால சேர்ந்து முழுகுடிக்கிறது திருப்பி செல்வானாருக்கு வந்து, திருப்பி 2008ஆம் ஆண்டு போனாங்க. போய் இப்ப திருப்பி வந்திருக்கிறோம். இங்கிருந்து போய் விசாமணியில் இருந்தாங்க. விசாமணியில இருந்து குறவேருக்கு சாமான ஏற்றி கொண்டு போய் டெண்ட் அடிச்சு கொண்டு கேட்க, அதுக்கு மேலே செல் விழுந்து 2 பேருக்கு என்ன சரியாது, 2 பேர் காயப்பட்டது. நான் பவனியா ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தேன். தூக்குடிப்பில் தான் கொண்டு போய் அங்கே வச்சிருந்து பிள்ளைய பேருந்து பிடிச்சோடு போய் பூசால வச்சிருந்தவங்க. பூசால வச்சிருந்து சித்திரை சைடு கை கொண்டு இல்லாதவருக்கு மண்டை பீசான்றதில்லை பேருந்து லக்ஷனோட விட்டுவாங்க. அப்புறம் வந்து அவர் இங்கே பவனியால் இருக்கிறவர், இங்கே நாங்கள் பதியே இல்லை, அவர் பவனியாலான் இருக்கிறார். மற்றவரால் தான் இங்கே அவருக்கும் பீஸ், அவருக்கு உடம்பு எல்லாம் பீஸாக இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறோம், அவர் கூலி வேலை செய்கிறார். என்ற பிள்ளை அவருக்கு மூத்தர் கல்யாணம் செய்து அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அவர் என்னோட இருக்கிறார். நாங்களாம் பார்க்குறோம். அவற்றை உழைப்பில் நாங்கள் அவருக்கு மகளுக்கு 26 வயது, அவருக்கு 29 வயது சாயிக்கு. இப்போ நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம். காயப்பட்டது அவருக்கு மண்டையால், ஒரு ஆளுக்கு மண்டையில் இஸ்பட்டு முன்பக்கத்தால் வந்துட்டு, உள்ளந்தாண்டில் காயம், கையில் காயம். அதோட அவர் சும்மா ரத்தமாட்டை காட்டி கொடுத்தாரு. அவர் கொண்டு தடுப்பு பூசால வச்சிருந்தது. இந்த கம்மியில் உறுதிப்படுத்தி அவர் எடுத்தாச்சு. அவர் இங்கே பதிவில் நாங்கள் கொண்டு வரையில, அவர் அங்கே பவனியா வீட்டு அம்மாண்ட பதிகிறான். எங்களோட கஷ்டத்துலான்னு வாழுது. அவர் உழைப்பெல்லாம் நாங்கள் வாழ்றோம். ஒரு மருமகள் வேலை செய்யறா, அதெல்லாம் அதை ஒரு மாதிரி கொண்டு வைக்கிறார். நிவாரணம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. 5ஆம் மாதம் வந்து நாங்கள் தை மாத்திரம் இல்லை நிவாரணம். மற்ற வீட்டுக்கு மேற்கு வேலைக்கு தான் காசு வந்தது. அது ஓடு போடச்சது, நாங்கள் ஓடு போட இல்லாது. அந்த காசு நாங்கள் எடுக்கல. ஓடு போட எங்களுக்கு கஷ்டம், அதில் ஓடு போட இல்லை. அப்படியே ஓடு போட எங்களுக்கு 3 லட்சம் எங்களை வீட்டுக்கு போடுறது. அது எங்களோட பிள்ளைகள் லட்சத்துக்கு நம்பி 1000 போடுறோம் உழைக்கிறவர். நாங்கள் போட நாங்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு இடமா போய் கொண்டு கேட்கல. வள்ளிபுணம் என்ற இடத்துல நாங்கள் ஒரு கட்டத்துல இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து அங்க இருக்கக்குள்ள திடீர்னு 5 செல் வந்து ஒரு இடத்த விழுந்துக்குது. அப்ப அந்த இடத்துல சின்னம்மா பெரியம்மா அப்படியே மாமன் மாமன் ஒரு 15 குடும்பம் உண்டாயிருந்தது. அந்த 15 குடும்பத்திலயும் கிட்டத்தட்ட அரைவாசி ஜனம் அப்படியே அந்த இடத்துல சமைச்சு சாப்பிடாதபடி கோப்பைய கையில வச்சிருந்தபடி அப்படியே செத்து போக்கு நடந்துச்சு. நாங்க இதுக்கு ஒரு 5ஆவது வீட்டுல இருந்து செல் விழுந்த சத்தத்தோட உடனே நாங்கள் வந்து பார்த்தோம், சிதறி கிடக்குது. அதுல வாசி குழந்தை இல்லை நான் கண்டது இந்த கண்ணால. அதை விட விளைஞ்சம்படத்துல எனக்கு கையில ரவுண்ட்ஸ் போட்டு போய் ஆசத்துல நான் இருக்கிறேன், மாத்தளன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். பார்த்தா விளைஞ்சம்படம் கடற்கரையில விளையாடி கொண்டு வந்த பிள்ளையெல்லாம் அந்த இடத்துல செல் விழுந்தாமண்டு கொண்டாந்து குமிக்கிறாங்க பிள்ளைகள். அவ்வளவும் 2 வயது 3 வயது 4 வயது 5 வயதுக்கு உட்பட்ட அவ்வளோ பிள்ளைகளும் ஒரு 25 பிள்ளைகள் இருக்கும். எல்லாம் கடற்கரையில விளையாடி கொண்ட பிள்ளைலாம். பார்த்தா ஒன்று குடல் வந்து கால் தொங்குது, கண் தொங்குது, கண் பிதுங்கி தொங்குது, தலை சிதறி மூளை வழியில வந்தபடி கிடக்கு. எல்லாம் கண்ணால கண்டு கொள்ள முடியாது. உண்மையில ஒரு பெற்றதா அதை பார்த்தா உடனே அந்த இடத்தையே உயிர் விடக்கூடிய சந்தர்ப்பம் தான். இப்படியே நாங்கள் இடம்பெயர்ந்து போக இது பாதுகாப்பு வலியம் இங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லி அவங்களாக அறிவிப்பாங்க.
அப்புறம் பார்த்தா அந்த பாதுகாப்பு வலயத்துக்கு தான் உடனே செல்லடியோ கிவிரடியோ பயிற்சரடியோ எதுவும் நடக்கும். அடுத்த கட்டம் ஒரு 5 நாளால இன்னொரு இடம் பாதுகாப்பு வலயம் உடனே அரசாங்க அதிகாரிகள் அறிவிக்கப்படும். இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா மட்டும் இவ்வளவு எல்லைக்குள்பட்ட அவ்வளவு பிரதேசம் பாதுகாப்பு வலயம், உடனடியா எல்லாரும் நீங்க அதுக்குள்ள போக மாட்டோம். அதுக்குள்ள போய் சனம் கொட்டில் போட்டு, கொட்டில் என்ற சொல்லதுக்கு இல்ல 2 தடியை நடுறது 2 சைட்டாலையும் தரப்பாளத்து கட்டுறது அதான் இருப்பிடம். அது போட்டு அடுப்பு மூட்டி 3 கல்லோ அல்ல என்னவோ கல்ல வச்சு அல்ல சின்னையும் கல்லா பாவிச்சுதாரு 3 அந்த எண்ணக்கான் தின்ன வச்சுட்டு அதை பாவிக்கிற நேரத்துல ஓடி அடுப்பு மூட்டை முதல் செல் வந்து விடும் அந்த பாதுகாப்பு வலயம் அறிவிச்சு அந்த இடத்துக்குள்ள. அப்ப இது இப்படியே பாதுகாப்பு வலயம் அரசாங்க அறிவிக்க அந்த இடத்துக்கு போக போக அப்படியே தொடர்ச்சியாகவும் செல் விழா பாதுகாப்பு வலயம் எங்க அறிவிக்கணுமோ அங்கேயே தொடர்ச்சியான கீவிரடி தொடர்ச்சியான பயிற்று இப்படியே நடந்து கொண்டிருக்கும். அப்ப இப்படி எல்லாம் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு மக்கள் போய் அந்த இடத்த போய் அவைக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காம அங்கதான் கொடூரமான தாக்குதலும் கொடூரமான இல்ல சகல உணவில்லாம உடுக்க உடை இல்லாம போட்டதுகளை விட்டுட்டு எடுத்ததுகளோட உடுத்தோட போன சனங்களுக்கு நிம்மதியா இது மக்கள் போராளிகள் என்றதாவிய மக்களை குடி போராளியை தான் பார்த்து கொண்டு வந்த அரசாங்கம். அப்ப போராளி யாரு மக்கள் யாருன்னு பார்க்காம மக்களை குடி போராளி என்ன மக்கள் கூடி இருக்கிறவங்கெல்லாம் செல் விடும். இப்ப இதுல 10 கொட்டில் இருக்குன்னா அந்த கொட்டிலுக்குள்ளாம் விடும். அது கொட்டில இருந்தா தரப்பாலும் சும்மா விரிக்கப்பட்ட ஒரு இடம் அதுக்குள்ள அதெல்லாம் இப்படியே எல்லாம் பாதுகாப்பு வலயம் என்று சொன்ன இடம் எல்லாம் கூடிப்பட்ட இடங்கள்ல செல்விடும். மக்கள் எங்க கூடி இருக்கிறாங்களோ அங்கதான் செல்விடும். அப்ப மக்கள் எல்லாம் போராளியா மக்கள் எல்லாமா இருந்து கொண்டுண்டா எல்லாரும். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எப்படியும் ஐக்கிய நாடுகள் இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து எது நீதி எது நியாயம் என்றதை உண்மையை வெளிக்கொண்டுறணும். அதுதான் இப்ப மக்களுக்கான எங்களுக்குரிய ஆதங்கம். இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நானும் எந்த கணவருமே நாங்க உத்தியம் பார்த்து எங்களுக்கு மாத வருமானம் வந்து நாங்கள் அப்ப வாழைக்கே நாங்கள் சாதாரணமான ஒரு நடுத்த குடும்பம் மாதிரி என்றாலும் வாழ்ந்து கொண்டு வந்து நாங்கள் ஒரு நாள் படி கிடக்காம உடுக்க உடை இல்லாம அப்படி நல்ல இதா வாழ்ந்து கொண்டு நாங்கள் இந்த இடப்பேருல போய் அப்படி எந்த கணவனையும் பறி கொடுத்து நானும் ஊனப்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறேன். நான் தனிப்பட எந்த குடும்பத்தை பற்றி சொல்ல போனா நானும் என்ற பிள்ளையும் தான் இருக்கிறேன். 5 வயது மகன் நானும் இருக்கிறேன். இப்ப நான் செய்த உத்தியோகம் கூட எனக்கு இல்ல. எனக்கு இப்ப கூலி தொழிலுக்கு போயிடலாம். எனக்கு தலையில ரவுண்ட்ஸ் இருக்கு, கண்ணுல பீஸ் இருக்குது. இப்படி அப்படியே இந்த உடம்பு முழுக்க பீஸ் தான். அதே நேரம் என்ற கணவனையும் இழந்துட்டேன். நான் ஒரு விதவை என்று சொல்லத்தை விட முக்கியமா நான் ஒரு அனாதையும் கூட தான். எனக்கு தாய் தகப்பன் யாரும் இல்ல. அந்த நிலைமையில இந்த அன்றாட சிவியம் கூடி இன்றைக்கு கேள்விக்குறியோட தான் போய் கொண்டு. இப்ப முதல் எல்லாம் நாங்கள் கதவை திறந்து விட்டு கூடி படுப்போம். எங்களுக்கு கேட் கூடி சாத்த வேணும் தேவையில்லை. 2வது எங்களுக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்க இல்ல. நல்ல சுதந்திரமா தான் வாழ்ந்தாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நாங்கள் சுதந்திரமா வாழ்ந்தாங்க. இப்ப என்ன கட்டமாண்டா எந்த வீட்டுல கணவர் இல்லையோ அந்த வீட்டுல ராணுவம் போலீஸ் எல்லாம் 6 மணியாக அந்த வீட்டுல தாங்கள் ஒரு கெட்ட எண்ணங்களோட கெட்ட சிந்தனையோட நடமாடுகினோம் உள்ளிடுகினோம். 2வது தங்களுக்கு கிடைச்ச உரிமை என்றதை அவை நினைத்து கொள்ளணும். ஆனா இதுக்குரிய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்றதை அவைக்கு தெரியாது. ஆனா நாங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தால சில விஷயங்களை நாங்கள் இப்படியே விட்டு கொண்டு வர முடியும். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, பெண்கள் நடமாட வழி இல்ல, தோட்டால போக முடியாது, எங்களுக்கு என்ற சுதந்திரம் எல்லாம் இல்லாம போயிட்டுது. நிம்மதி இல்ல. இரவுல படுத்தாலும் ஒரு நாய் ஒரு 1 மைல் தங்க நாய்களை சாக்கூடி எந்த வீட்டு கதவு இப்ப தட்டுப்படுதுன்றதான் எதிர்பார்த்துக்கோ. இன்றைக்கு நான் படுத்துறேன். அப்படியான அச்சுறுத்தலோட இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. முதல் இருந்ததை விட இடப்பேருக்கு முதல் இருந்ததை விட இப்ப இடம்பெயர்ந்து நாங்கள் இந்த முள்குடியம்மனுக்கு வந்த அப்புறம் எங்களோட வாழ்க்கை எந்த நாளும் ஒரு டென்ஷன்ல தான் போய்கொண்டிருக்குது. எந்த நேரம் என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியாம. அதான் நவீன வாழ்க்கையில சொல்ல போனா மிகவும் வேதனையானதுதான். சில வீடுகள்ல இப்ப முன்னாள் போராளி அவர் இறந்திருப்பார் அந்த குடும்பத்துல. அதே குழந்தை மனைவி ஊனப்பட்டிருக்கும். அப்படி அதுகளையும் நீங்க நினைச்சு பாருங்க. சில நேரங்கள்ல முன்னாள் போராளிகள் இப்ப தடுப்புல இருக்கணும். நிறைய பேர் எங்கண்டு இல்ல, தடுப்புலயும் இல்ல, மரணம் பண்றதும் உறுதி இல்ல, எங்க இருக்கிறார்கள் அந்த கேள்விக்குறியோட சில போராளிகள் மனைவிமார் பார்த்து கொண்டிருக்கணும். இன்றைக்கும் வருவாரோ என்ற கேள்விக்குறியோட பார்த்து கொண்டிருக்கணும். சில மாவீரர் குடும்பங்கள் எல்லாம் அப்படித்தான். செத்தது அறிஞ்சாலும் இந்த அடுத்த கட்டத்துல இந்த குடும்பத்துக்கு என்ன நான் அறியும் செய்துக்கிறா ஒரு ஜீவா காண்டராக்கா. அவக்கு 4 பிள்ளைகள். அவ வயது போன தாய் அவட அம்மா அப்பா அம்மாவோட தான் 4 பிள்ளைகள். 4ம் படிக்கிற பிள்ளைகள், படிக்கிற வயதுல சாப்பிடக்கூடிய வயதுல இருக்கணும். அவ நாளுக்கு நாள் படுற துன்பம், அவ உதவி கேட்டாலே அலைச்சல் எனக்கு தெரியும். நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு போங்க அங்க போங்க உதவிகளும் கொண்டான். அவக்கு எங்கேயும் உதவி கிடைச்சதா இதுவரை